தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 17 நாட்கள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா வந்துள்ளார். தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை பொருளாதார மாநிலமாக மாற்றுவோம் என உறுதி பூண்டார். அதே வேளையில் வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழகத்தின் பொருளாதார மதிப்பை 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது 82 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உயர்த்துவோம் என சூளுரைத்தார். இன்று கலிபோர்னியா மாகாணத்தில் சான் பிரான்சிஸ்கோ நகருக்கு வந்துள்ள மு க ஸ்டாலின் இன்று முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்கிறார். அதில் இந்தியாவை சேர்ந்த கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை உள்ளிட்ட பல்வேறு அமெரிக்காவின் முன்னணி தொழில் நிறுவன அதிபர்கள் கலந்து கொள்கிறார்கள். அவர்களிடம் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை எடுத்துரைத்து தமிழகத்தில் தொழில் தொடங்க வருமாறு அழைப்பு விடுக்கிறார். இதன் இறுதியில் பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி சான் பிரான்சிஸ்கோ நகரில் தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள், அயல்நாட்டு தமிழர்கள் பங்கேற்கும் ஒரு நிகழ்ச்சியில் மு க ஸ்டாலின் பங்கேற்கிறார். இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 2ஆம் தேதி இலினாய் மாகாணத்தில் உள்ள சிகாகோ நகருக்கு மு க ஸ்டாலின் செல்கிறார். அங்கும் ஒரு முதலீட்டாளர் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அங்கும் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து செப்டம்பர் 7ஆம் தேதி அமெரிக்காவில் உள்ள பல்வேறு தமிழ் அமைப்புகள் இணைந்து நடத்தும் வணக்கம் இந்தியா என்ற பெயரில் நடக்கும் கலாச்சார நிகழ்ச்சியில் மு க ஸ்டாலின் பங்கேற்கிறார். அதில் அவருக்கு சிறப்பு விருது அளித்து கௌரவிக்கப்படுகிறது. தொடர்ந்து செப்டம்பர் 12ஆம் தேதி வரை சிகாகோ நகரில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் அவர் செப்டம்பர் 12ஆம் தேதி இந்தியாவிற்கு திரும்பும் வகையில், தமிழகத்திற்கு திரும்பும் வகையில் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிகைன் கல்ஃப் செய்திகளுக்காக அமெரிக்காவில் இருந்து சுரேஷ்குமார்.